அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி கன்னியாகுமரி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கும் நியூஸ் தமிழுடைய செய்தி குழு செல்ல இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றினார்களா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி அமைய போகிறது என மக்களின் குரலாக நியூஸ் தமிழ் கள நிலவரத்தை அலசப் போகின்றது. அதற்கான நிகழ்ச்சி தான் இன்றைக்கு துவக்க விழா நிகழ்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்திலே இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்ததாக அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு பி.வி. ரமணா அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர், இந்த தொகுதியிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே போட்டியிடப் போவதாக அக்கட்சி தலைமையால் அறிவிக்கப்பட்டிருப்பவர் திரு செந்தில்குமார், அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அதேபோல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் திரு கணேஷ் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நால்வருக்கும் வணக்கம். இந்த தமிழுடைய முதலாவது நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருவதற்கு இசைவு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். ஏன்னா 4 கட்சிகள், வெவ்வேறு கொள்கைகள், வேற வேற சிந்தனைகள் இருந்தாலும் கூட மக்களுக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய இயக்கங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள். எனவே மக்களுக்காக ஒரு நிகழ்ச்சி, மக்களுடைய குரலை கேட்பதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க நால்வருக்கும் மிக்க நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன் சார். நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம், முதல்ல நியூஸ் தமிழ் பாத்தீங்கன்னா 2022 ஆரம்பிக்கப்பட்டு 4 ஆண்டு காலமாக மிக கடுமையான போராட்டம், தொடர்ந்து மக்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் எடுத்து காண்பித்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத ஒரு முன்னணி தொலைக்காட்சியாக வந்திருக்கின்றது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மற்ற தொலைக்காட்சிகளை காட்டிலும் தமிழக மக்கள் குறிப்பாக மாவட்ட வாரியாக என்னென்ன விஷயங்களை சிந்திக்கின்றார்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தனித்தனியான பிரச்சனைகள் என்ன, இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். மக்களுடைய எண்ணத்தையும் கட்சிகளுடைய எண்ணத்தையும் இணைப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நியூஸ் தமிழுடைய அந்த தேர்தல் குழுவானது ஒரு பயணமாக மேற்கொண்டு இந்த தேர்தல் பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த வாகனம் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களுக்கும் பயணிக்க இருக்கின்றது. தமிழ்நாட்டின் அத்தனை பகுதிகளுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளுடைய தலைவர்களை சந்தித்து, அங்க இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்களுடைய நிறைகள், குறைகள் ஆகியவற்றையெல்லாம் கேட்டறிந்து அரசினுடைய கவனத்திற்கும் அரசியல் கட்சிகளுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கின்றது.